ஸ்கின் கேருக்காக அமேசான்ல ஒரு சூப்பரான ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். இது ஐஸ் ஃபேஷியல் ரோலர். இதில் வாட்டர் ஊற்றி அதில் நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கர்ட் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வெயிலில் போயிட்டு வரனால நிறையவே டேன் ஆகுது. அதனால கர்ட் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிட்டேன். ஸோ நல்லாவே பிரைட் ஆகிடுச்சு. நைட்டு டின்னருக்கு ஆல்ரெடி சப்பாத்தி இருந்ததா, ஸோ அதை வச்சுட்டு ஒரு டிஷ் மாதிரி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த சப்பாத்தி எல்லாம் சிசர் வச்சு கட் பண்ணிட்டேன். ஸோ சப்பாத்தி நூடுல்ஸ்னு சொல்லலாம், இல்லை கொத்து சப்பாத்தி அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இது மாதிரி கட் பண்ணிட்டு கடாயில் கொஞ்சமாக கடுகு உளுந்து அந்த மாதிரி போட்டு தாளிச்சிட்டு நான் ஆல்ரெடி தக்காளி தொக்கு வச்சிருந்தேன். ஸோ அதை இப்போ யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த தக்காளி தொக்கையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த சப்பாத்தியும் போட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்ன மாதிரி ஃப்ளேவர்ஸ் வேணுமோ அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன். ஸோ இது அந்த கொத்து சப்பாத்தி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.